பேராசிரியர் சீமானோடு சிறப்பு அருமையான ஒரு அணிந்துரை. இந்த நூலுக்கான இன்னொரு அணி சேர்ப்பதாக சிறப்பான ஒரு அணிந்துரையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த நூல் பற்றிய அறிமுகத்தினை இதன் நூலாசிரியர் பாலசுந்தர் அவர்களே ஏன் இந்த நூல் உருவாகி இருக்கிறது, இதன் அடிப்படையில் இதற்கான எழுத்துக்கள், இந்த கருத்துக்கள் இங்கிருந்து எவ்வாறு ஊற்றெடுத்தன என்பது பற்றிய கருத்துக்களை சிறப்பாக அறிமுகத்தில் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் சொல்லுவதற்கு ஒரு தத்துவமோ கருத்தோ நம்மிடம் இருக்குமே எனில் அத்தத்துவத்தை சொல்லும் நம் சுயத்தை விட அதை சொல்லுவதற்கான தீர்வையே பிரதானமானது. சிந்தனையை தூண்டாத பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி ஒருவரை உந்தித்தள்ளாத எந்த கருத்தும் தத்துவமும் பயன்படுது. சொல்ல தேவையற்றது, ஆனால் இங்கு சொல்ல தேவையில்லை இருக்கிறது. அதை செய்வதற்கான பின்னணியில் எதிர்பார்ப்புகளும் பண்பாட்டு மனங்களின் இடப்பெயர்வுகளும் அவற்றின் மரபுசார் தேவைகளும் சொல்லுற சொல்லை புரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிவு. அதாவது இங்கு சொற்களின் இன்மை அறிவு அல்லது செயல்களின் இன்மை அறிவு அல்லது இன்மைகளே வாழ்க்கையான ஒரு சூழலில் வெல்லும் சொற்களாக திருவள்ளுவர் கூற்றின்படி வெல்லும் சொற்களாக அந்த கூற்றின்படி நிகழ்த்திய மரபுசார் விடயங்கள் சூமாசன் அவர்களின் ஆளுமை வசீகரம் முதுகில் கொண்டு நமது பண்பாட்டின் வேர்களை உணர்த்தும் மென்மை, எல்லோரையும் கைகோர்த்துக் கொள்ளும் பேரன்பு என அவர் ஆளுமை எல்லோரையும் தழுவிக்கொண்டு தான் கற்றுக்கொண்டதோடு ஒரு சமூகத்திற்கு தேவையான விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களை இங்கே எழுத்துக்களாக கூத்தில் நிமிர்ந்து என தந்திருக்கிறார். இதில் ஈழக்கூத்துக்களில் இருந்து ஈழநாட்டியம் என்கின்ற முதலாவது தலைப்பில் எவ்வாறு இந்த ஈழநாட்டியம் உருவானது, அது ஏன் தேவையாக இருக்கின்றது, இந்த புலம்பெயர் சமூகத்தில் அதன் தாக்கம் என்ன என்பது குறித்து சிறப்பாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது கட்டுரையாக வேர்களில் இருந்து விரியும் நம் கலை அடையாளம், மூன்றாவது நமக்கான ஆடல் வடிவத்துடன் நாம், நான்காவது லண்டனின் ஈழநாட்டியம், ஐந்தாவது கூத்தே நம் மொழியாய் கூத்தே நம் ஆடலாய் ஈழநாட்டியமே நம் எதிர்கால நடனமா என்பதாகும். ஆறாவது கட்டுரை ஈழத்தவர்களின் தேசிய கலை வடிவத்தை நோக்கிய பயணம் என்பதாகும். ஏழாவது கட்டுரை உலக நடன நாளில் ஈழநாட்டியம் என்பதாகவும், எட்டாவது கட்டுரை பெரும் காட்சியாய் விரிந்த இனியம் என்பதாகவும் அமைந்தது. இந்த கட்டுரைகள் எல்லாமே ஏற்கனவே செங்கல்வன் கோபாலகிருஷ்ணன் ஐயா கூறியது போல ஒரு நனவிடை தோய்தல், ஒரு பண்பாட்டு மனம் ஒரு புலம்பெயர் சூழலை எவ்வாறு எதிர்கொள்கின்றது, அந்த பண்பாட்டு மனம் தான் வாழ துடித்த அல்லது தனது மரபுசார் விடயங்களை ஆற்றுகைப்படுத்த அல்லது எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்ல விரும்பிய அந்த முறையை தான் எங்கிருந்தாலும் அதனை தனது சமூகத்திற்கு அல்லது இடம்பெயர்ந்த மனங்களில் உட்பொதிந்திருக்கின்ற அந்த ஆத்மார்த்தமாக இருக்கின்ற தமது பண்பாட்டு கலை அம்சங்களை எவ்வாறு அவர்கள் மீள பார்க்கலாம் அல்லது அனுபவிக்கலாம் என்ற சூழலில் அதனை கொண்டு வருவதற்கான பிரயத்தனங்களாகும். அந்த காலத்திற்குரியதாக இந்த காலத்திற்குரியதாக அதை எவ்வாறு வடிவமைக்கலாம், பெரும் காட்சி வடிவங்களாக அதனை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வார்த்தைகளுக்கு அப்பால் செயல் வடிவங்களாக கொடுத்த அந்த அற்புதங்கள் தான் இங்கு எழுத்துக்களாக கட்டுரைகளாக. ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு அனுபவம், அவர் எவ்வாறு அந்த ஆட்சியை உருவாக்கினார், அந்த ஆட்சியை எவ்வாறான தாக்கத்தை அந்த சமூகத்தை அல்லது அந்த இடத்தில் ஆட்சியை நிகழ் தருணத்தில் எவ்வாறு அதை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது குறித்த எழுத்துக்கள். ஏனென்றால் இந்த எழுத்துக்கள் நாம் எழுத்துக்களை எவ்வாறு நாம் கொண்டாடுகின்றோம் அல்லது அதை பற்றி கதைக்கின்றோம் என்றால் அது எவ்வாறு பிரத்யபூர்வமாக ஒரு விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அதே நேரம் அது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது, அது என்ன சவாலை எதிர்கொண்டது, அந்த சவாலை எவ்வாறு முறியடித்து அந்த இடத்தில் அந்த ஆட்சியை எழுந்து நின்றது என்பது போன்ற விடயங்கள் நமக்கு ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு அடித்து சொல்லும் போது எங்களால் இலகுவாக அடுத்த கட்டம் நகர்வதற்கான முன்னெடுப்புகளை நமக்கு வழங்கும் என்பது இந்த எழுத்துக்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைகிறது.
நாடும் ஈழநாட்டியம். 10வது தமிழை உயிர்ப்பித்து உயிர்க்கும் பிரான்ஸ். 11வது நோர்வேயின் இனியம் ஈழநாட்டியம். 12வது பிரித்தானிய பாராளுமன்றத்தின் ஈழநாட்டியம். 13வது கட்டுரை உலகம் முழுவதும் இந்தியம். 14வது பிரித்தானியாவின் தமிழ் மரபு திங்கள் விழா 2020. 15வது கட்டுரை பிரித்தானிய இலங்கை தூதரகத்தின் ஈழநாட்டியம். 16வது கட்டுரை சுவிட்சர்லாந்தின் ஈழநாட்டியமும் இனியமும். 17வது கட்டுரை கலை அடையாளங்களும் காலத்தின் இவ்வாறு 17 கட்டுரை. நாங்கள் உணர்கின்ற அல்லது நாங்கள் நினைக்கின்ற விடயங்களுக்கு ஒரு இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மோல்ட் புக்கும்